அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைவ்ல பார்த்தீங்கன்னா நம்ம உயிர்நாடி லெசனில் நீங்கள் கடந்த 8 நாட்களாக ஜிகே தமிழ் இதெல்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டுருப்பீங்க. இதில் ஃபுல் மாடல் ரிவிஷன் லைவ் டெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 கேள்விகளுக்கு நம்ம பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த லைவெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டே வைஸ் பிளானை நல்லா பயன்படுத்திகிட்டே வாங்க. இப்போ முதல் 10 நாளில் 8 நாள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபுல் ரிவிஷனாக கண்டிப்பாக இதில் பார்த்திங்கன்னா 3 தமிழ் மாடல் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா உயிர்நாடி 1 தமிழ் ஃபுல் மாடல் ரிவிஷன் லைவ் டெஸ்ட்டில் 1வது டெஸ்ட்டு என்னங்கிறத பார்த்துடலாம். இதற்கு நீங்கள் பார்த்திங்கன்னா உங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்கள் மார்க்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 98 எடுத்திருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு என்னவா இருக்கும், இவர் எடுத்திருக்காரு நம்மளும் எடுக்கலாங்கிற ஒரு உத்வேகம் கிடைக்கும். அதனால் உங்களுக்குள்ளேயே ஒரு போட்டியாக இருக்கணும்னு தான் விருப்பப்படுறவங்க மார்க்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஏதாவது தவறுகள் இருப்பினும் கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். முதல் கேள்விக்கு போயிடலாம். பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன? பொறையுடைமை இந்த சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? இப்படி ஆப்ஷனில் பாருங்கள். பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொறை கூட்டல் உடைமை என்பது சரியான ஒன்று. நட்புக்கு சிறந்த நிலை என்று எதுவென்று வள்ளுவர் கூறுகிறார்? நட்புக்கு சிறந்த நிலை என்று எதுவென்று வள்ளுவர் கூறுகிறார்? நட்புக்கு சிறந்த நிலை இதுதான் அப்படின்னா வள்ளுவர் குறிப்பிடுவது ஆப்ஷனில் அப்படி பாருங்க. இயலும்போது உதவி செய்தல், இதுதான் நட்புக்கு சிறந்த நிலை என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். எதிர்கூட்டல் ஒழிக்க என்பதனை சேர்த்தெழுத நமக்கு கிடைக்கும் சொல் என்ன? எதிர்கூட்டல் ஒழிக்க, இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது எதிரொலிக்க என்பது சரியான விடை. நீங்கள் ஆப்ஷனில் ABCD இது மட்டும் போட்டுவாங்க. நம்ம குயிக்காகவும் பார்த்துடலாம். அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறோம். போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன? போகி பண்டிகை இந்த சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது ஆப்ஷன்ல பாருங்க. போகி கூட்டல் பண்டிகை என்பது சரியான சொல். சந்திப்பிழையை நீக்குக, இது அப்படியே பொறுமையா பாருங்க. கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. இதுல எங்க இக்கு வரும் இத்து வரும் அப்படிங்கிறத கரெக்டா பாருங்க. ஆப்ஷன்ல சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. ஆப்ஷன் பி தான் சரியான ஒன்று. இதுல பார்த்தீங்கன்னா நிகழும் பக்கம்னு வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல இத்து வரல. இதுல பார்த்தீங்கன்னா கண்காணிப்பு இக்கு வல்ல, இதெல்லாம் தவறான ஒன்று. ஆப்ஷன் பி கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது என்பது சரியான ஒன்று. இனிமை கூட்டல் உயிர் என்பதை சேர்த்தெழுத நமக்கு கிடைக்கும் சொல் என்ன? இனிமை கூட்டல் உயிர், இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது ஆப்ஷன்ல இன்னுயிர் என்பது சரியான ஒன்று. சந்தி பிழையற்ற தொடர் எது? கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன். இதுல இல்லு வர்றது இக்கு வர்றது எதுங்கிறத அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட்ல இதுல இக்கு வரல, இதுல இக்கு வரல, இதுல இக்கு வரல. சரியான ஒன்று பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன் என்பது சரியான ஒன்று. குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. மலை மாலை, மலைனா எதை குறிக்கும், மாலைங்கிறது எதை குறிக்கும்? குறில் நெடில் மாற்றத்துல மலை என்பது சிகரம், அதே மாதிரி மாலை என்பது சிறு பொழுதை குறிக்கும். ஆப்ஷன் சி சரியான ஒன்று. திருக்குறள் நூலானது மக்கட் பண்பில்லாதவரை கீழ்கண்டவற்றில் எவ்வாறாக பழிக்கிறது? திருவள்ளுவர் மக்கட் பண்பில்லாதவரை எவ்வாறு அழைக்கிறார்? ஆப்ஷன்ல திருக்குறள் நூலானது மக்கட் பண்பில்லாதவரை மரம் என்று பழிக்கிறது. சந்தி பிழை நீக்கி எழுதுக.
பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நமது கடமை. இதுல இக்கு வரல, இங்க இக்கு வரல, இதுல இப்பு வரல. இப்ப சரியான ஒன்று பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் கடமை. ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒன்று. கீழ்கண்ட யாருடைய நட்பானது வளர்பிறை போல நாளும் வளரும் என திருவள்ளுவர் கூறுகிறார். கீழ்கண்ட யாருடைய நட்பானது வளர்பிறை போல நாளும் வளரும். யாருடைய நட்பு? அறிவுடையவர் நட்பு தான் வளர்பிறை போல நாளும் வளரும் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. இதுல சந்தி பிழை அற்ற வாக்கியம் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா சரியான ஒன்று காட்சியை பார், கதவை திற. இது ரெண்டும் தான். ஆப்ஷன் ஏ சரியான ஒன்று. இதுல வந்து பாத்தீங்கன்னா என கேட்டார், அதே மாதிரி ஊருக்கு செல் அப்படின்னு வரும். இக்கு இச்சு வராதனால இது ரெண்டு தவறானது. அடுத்த ஒன்று குறில் நெடில் மாற்றம் சரியான பொருள் வேறுபாடு அறிந்து தெரிவு செய்க. சிலை சீலை. அப்படி ஆப்ஷன்ல சிலைனா எதை குறிக்கும்? சீலை என்பது எதை குறிக்கும்? இதுல அதாவது சிலை வில் என்பதை குறிக்கும். சரி, இதுதான் ஆப்ஷன் பி தான். சிலை சிற்பம், சீலை என்பது துணியை குறிக்கும். அதாவது ஆப்ஷன் பி தான் சரியான ஒன்று. சிலை சிற்பம், சீலை துணி என்பது சரியான விடை. மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது? இந்த எழுத்து மொழி முதலிலும் வரும், இறுதியிலும் வரும். அந்த வினா எழுத்து ஆன்சர் வினா எழுத்துக்கள் மொத்தம் 5ன்னு பார்த்திருப்போம். ஏ என்பது மொழி முதலிலும் வரும், இறுதியிலும் வரும். ஆப்ஷன் சி வந்து சரியான ஒன்று. கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எந்தெந்த எழுத்துக்கள் சுட்டி எழுத்துக்களாக பயன்படுத்தப்படுகின்றன? சுட்டி எழுத்துக்கள். கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எந்தெந்த எழுத்துகள் சுட்டி எழுத்துக்களாக பயன்படுத்தப்படுகின்றன? இதுல அந்த இந்த உப்பக்கம்னெல்லாம் சொல்லி பார்த்துருப்போம். அதில் ஆ இ உ இவை மூன்றும் சுட்டு எழுத்துக்களாக பயன்படுத்தப்படுகின்றன. கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. காரணம் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எனப்படும். அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. கூற்று காரணம் சரியா தவறா? ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. காரணம் வந்து ஒற்றுமையுள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள். இதுல கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியான ஒன்று. பொருத்தமான பொருளை தேர்வு செய்து எழுதுக. குளவி குளவி, லா லா வேறுபாடு. அப்படி குளவி என்பது ஒரு வகை பூச்சி. குளவி என்பது குழந்தையை குறிக்கும். ஆப்ஷன் சி வந்து சரியான ஒன்று. கூற்று இந்து இன் ஆகிய எழுத்துக்கள் இணை எழுத்துக்களாகும். இவற்றை நட்பெழுத்துக்கள் எனவும் கூறுவர். காரணம் இத்து இன் இவ்விரண்டெழுத்தும் நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கின்றன. இதுல கூற்று காரணம் சரியா தவறா என்னங்கிறத பாருங்க. இத்து இன்னு ஆகிய எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள், இவற்றை நட்பெழுத்துக்கள் எனவும் கூறுவர். காரணம் பார்த்தீங்கன்னா இத்து இன்னு இவ்விரண்டெழுத்தும் நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கின்றன. இதுல பார்த்தீங்கன்னா இரண்டு, அதாவது கூற்று காரணம் இரண்டும் சரியான ஒன்று. வழி வழி ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. இதுல பார்த்தீங்கன்னா லா லா வேறுபாடு. வழி வழி. ஆப்ஷன்ல வழி என்பது காற்றை குறிக்கும், வழி என்பது நெறியை குறிப்பதாகும். சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது என்னவென அழைக்கப்படுகிறது? சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தந்தால் ஆப்ஷன்ல அது வந்து பார்த்தீங்கன்னா அகச்சுட்டு என்று அழைக்கப்படுகிறது. சரியான தொடரை தேர்ந்தெடு.
நல்ல தமிழுக்கு எழுதுவோம். தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. நல்ல தமிழுக்கு எழுதுவோம். ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா இதில் நல்ல தமிழில் எழுதுவோம் என்பதுதான் சரியான ஒன்று. நல்ல தமிழால் எழுதுவோம், தமிழின் எழுதுவோம், தமிழின் கண் எழுதுவோம், இதெல்லாம் தவறான ஒன்று. சரியான தொடர் நல்ல தமிழில் எழுதுவோம் என்பதாகும். படி என்னும் வேர் சொல்லின் வினையெச்ச சொல்லை கண்டறிக. வினையெச்சம்னா என்ன பார்த்துருக்கோம்? பெயரெச்சம் ஆ கொண்டு முடியும். வினையெச்சம் ஊ மற்றும் ஈ கொண்டு முடிஞ்சார். இதில் பார்த்தீங்கன்னா படித்தல், படித்து, படித்த, படித்தான், இதில் சரியான வினையெச்ச வரும். இதை சொல்லி பார்த்தீங்கன்னா படித்து, எழுதி, அப்போ எழுதின், எழுதின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வினையெச்சம் ஈ கொண்டு முடியும். படித்து ஊ கொண்டு முடிகிறது. இதில் சரியான வினையெச்ச வடிவம் படித்து. படித்தங்கிறது பார்த்தீங்கன்னா பெயரச்சு வடிவம். படித்தல் தொழிற்பெயரை குறிக்கும். பொருள் வேறுபாடு அறிக. உலை, உலை. உலை என்பது எதை குறிக்கும்? உலை என்பது அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க, உழைப்பு. உலை என்பது சேரை குறிப்பதாகும். ஆப்ஷன் பி சரியான ஒன்று. பிழையற்ற வாக்கியம் எது? வருவதும் போவதும் கிடையா, கிடையாது, கிடையது, கிடையாயது. இதுல இது ரெண்டும் தவறுன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். வருவதும் போவதும் ஆப்ஷன்ல கிடையா என்பதுதான் சரியான பிழையற்ற வாக்கியமாகும். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. ஆணி, ஆணி. நானா வேறுபாட்டில் ஆணி என்பது எதை குறிக்கும்? ஆணி என்பது எதை குறிக்கும்? ஆப்ஷன்ல ஆணி என்பது எழுத்தாணி, ஆணி என்பது மாதத்தை குறிப்பதாகும். நாலடியார் எந்த நூலுக்கு இணையாக வைத்து போற்றப்படுகிறது? நாலடியார் எந்த நூலுக்கு இணையாக வைத்து போற்றப்படுகிறது? ஆப்ஷன்ல நாலடியார் பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுகிறது. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. நானா வேறுபாடு தின், தின். அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. தின் என்பது வலிமையை குறிக்கும். தின் 2 சுழி எண் பார்த்தீங்கன்னா உன் என்பதை குறிப்பதாகும். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? இங்குள்ளது எல்லாம் நல்ல பழமே, பழங்களே, நல்ல பழமே. இப்படி பார்த்தோன்னாவே நம்ம சொல்லிடலாம், இங்குள்ளன எல்லாம் நல்ல பழங்களே என்பதுதான் ஒருமை பன்மை பிழையற்ற தொடராகும். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. இதுல ஒவ்வொரு ஆப்ஷனா பாருங்க. இதுல லா வருது. ஆப்ஷன்ல மனம் வீசின, இதெல்லாம் தவறு. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின என்பது சரியான தொடராகும். தவறான சொல்லை கண்டறிக. இதுல எது? நண்டு, வண்டு, கண்டான். தவறான சொல் என்ன வரணும்? வென்றான். இதுல நானா ரா, ரா வேறுபாட்டில் இது தவறான ஒன்று. வென்றான் என்பது தவறான ஒன்றாகும். ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. விரை, விரை. அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. விரை என்பது விதை என்பதை குறிக்கும். விரை என்பது மரத்தலை குறிக்கும். ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான ஒன்று. நட வேர் சொல்லை வினைமுற்றாக தேர்ந்தெடு. வினை முற்று. அப்போ நட அப்படின்னா அதனுடைய வினைமுற்று என்ன வரும்? நடத்தல்ங்கிறது தொழிற்பெயர், நடப்பவை நடப்பு. இதுல நடந்தான் என்பது சரியான வினைமுற்று. பிரித்தெழுதுக. பாடான் திணை. ஒரு பாடுவதற்குரிய ஒரு ஆணின் வீரம், கல்வி, வெற்றி இதெல்லாம் பார்த்துருப்போம். இதை எப்படி பிரித்தெழுதலாம்? ஆப்ஷன்ல
பாடான் திணை. பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை என்பது சரியான பிரித்தெழுதுக சொல்லாகும். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. வரினா என்ன? வரி, வரி வறுமை, வரி வண்ணம். இதுல சரியான ஒன்று. வரி என்பது தொடர் என்பதை குறிக்கும். இதான் சரியான பொருளாகும். பின்வரும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை. என்ன வரும் உங்களுக்கு? சரியான ஒன்று. அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. ஆப்ஷன்ல மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று என்பதுதான் சரியான பிழை நீக்கிய தொடராகும். நான் வாங்கிய நூல் இது அல்ல. ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக. நான் வாங்கிய நூல் இது அல்ல. என்ன வரும்? கண்டிப்பா நான் வாங்கிய நூல் இது அன்று என்பது சரியான தொடராகும். வேர் சொல்லை பெயரச்சமாக்கு. பெயரச்சம்னாவே ஆங்கிறத உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். இதுல என்ன வரும்? பெற்று, பெற்ற, பெற்றான், பெற்றுவிட்டான். இப்ப இதுல பெயரச்சம் தான் கேட்டிருக்காங்க. பெற்ற என்பது சரியான பெயரச்ச சொல்லாகும். பிழையற்ற தொடரை எழுதுக. இதுல சுவர், சுவர், சுவர். வலப்பக்க சுவரில் எழுதாதே என்பது சரியான பிழையற்ற தொடர். ஆப்ஷன் சி ஆகும். வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் காண்க. உணர்ங்கிறது வேர் சொல். அதனுடைய வினையாளனையும் பெயர் என்ன? உணர்ந்து, உணர்ந்த. இதுல சரியான வினையாளனையும் பெயர் உணர்ந்தோர் என்பது சரியான வினையாளனையும் பெயராகும். பொறுத்துக. வைப்புலி அப்படின்னா என்ன? கோட்படா வாய்த்தீயில் விச்சை. அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. ஆன்சர் வைப்புலி பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்தீயில் வாய்க்கும்படி கொடுத்தாலும். விச்சை என்பது கல்வியை குறிக்கும். ஆப்ஷன் சி இதற்கு சரியான ஒன்று. வேர் சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயரை காண்க. எதிர்மறை உரை. இதனுடைய எதிர்மறை தொழிற்பெயர் என்ன? ஆப்ஷன்ல உரை என்பதன் எதிர்மறை தொழிற்பெயர் நெகட்டிவ்ல உரையாமை என்பது சரியான ஒன்று. வேளாண்மை வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எந்த நூல்? வேளாண் வேதம், வேளாண்மை வேதம் என்று அழைக்கப்படும் நூல் நாலடியார் என்பது சரி. வேர் சொல்லின் தொழிற்பெயர் காண்க. கொடு. இதனுடைய தொழிற்பெயர் என்ன வரும்? கொடு. இதற்கு பார்த்தீங்கன்னா கொடுத்தல் என்பது சரியான தொழிற்பெயர். சந்தி பிழையற்ற வாக்கியங்களை அறிக. பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. இக்கு, இப்பு அதை அப்படியே செக் பண்ணுங்க. இதுல பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. விழாக்களின் போது இசைக்கருவிகளை இசைப்பது வழக்கம். இது இரண்டும் 1, 4 சரியான ஒன்று. அதாவது ஆப்ஷன் சி சரி. இதுல 10 பாடல்களை கொண்டது. அதே மாதிரி இசை இக்கு வரல. இது ரெண்டும் தவறான ஒன்றாகும். ஆப்ஷன் சி சரியான விடை. ஆள் என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக. ஆள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆள். இதனுடைய தொழிற்பெயர் பார்த்தீங்கன்னா ஆளல் என்பது சரியான தொழிற்பெயர். வேர் சொல்லின் வினைமுற்றை காண்க. குமை. இதனுடைய வினைமுற்று என்ன வரும்? ஆப்ஷன்ல குமை என்பதன் வினைமுற்று பார்த்தீங்கன்னா குமைந்தன என்பது சரியான வினைமுற்று. சொல்லை பிரித்து பொருந்தாத தொடரை அறிக. கானடை. கான்னா காடு. கான் கூட்டல் அடை காட்டை சேர். கான் கூட்டல் நடை காட்டுக்கு நடத்தல். அதே மாதிரி கால் கூட்டல் நடை காலால் நடத்தல். இதுல பொருந்தாதது கால் கூட்டல் நடை விலங்குகள் என்பது பொருந்தாத சொல்லாகும்.
செய்தானும் சென்று கொளல் வேண்டும், செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன? செய்தானும் சென்று கொளல் வேண்டும், செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா செய்தானும் சென்று கொளல் வேண்டும். இந்த வரி இடம்பெற்ற நூல் நாலடியார். ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள் என்பது சரியான விடை. குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. தொடு தோடு. ஆப்ஷன்ல பாருங்க, தொடு என்பது தொடுதலை குறிக்கும், தோடு என்பது ஒரு வகை அணிகலனை குறிக்கும். நாலடியார் எந்த நூல்களுள் ஒன்று? ஆப்ஷன்ல அப்படியே பாருங்க, நாலடியார் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. ஓதின் புகழ்சால் உணர்வு. இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன? ஓதின் புகழ்சால் உணர்வு. இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் நான்மணிக்கடிகை. ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விளம்பி நாகனார் ஆவார். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியானதை தெரிக. மடு மாடு. மடு என்பது எதை குறிக்கும்? மாடு என்பதை எதை குறிக்கும்? ஆப்ஷன்ல மடு என்பது நீர்நிலையை குறிக்கும், மாடு என்பது எருதை குறிப்பதாகும். மனைக்கு விளக்கம் யார்? ஆப்ஷன்ல மனைக்கு விளக்கம் மடவார் என்பது சரியான விடை. ஐ ஔ என்ற எழுத்துக்களின் இணை எழுத்துக்களை கண்டறிக. ஐ ஔ. ஐக்கு இணை எழுத்து என்ன? அதே மாதிரி ஔ என்ற எழுத்துக்கு இணை எழுத்து என்ன? ஐக்கு ஈ என்ற இணை எழுத்தும் அவ்வுக்கு ஊ என்ற இணை எழுத்தும் உண்டு. கடிகை என்றால் என்ன பொருள்? கடிகை என்றால் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கடிகை என்பது அணிகலன் என பொருள்படும். குறில் நெடில் மாற்றமறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. வனம் வானம். வனம் என்ன வரும்? வானம். ஆப்ஷன்ல வனம் என்பது காடு, கான். வானம் என்பது விசும்பை குறிப்பதாகும். மடவார் தனக்கு தகைசால் புதல்வர். இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன? மடவார் தனக்கு தகைசால் புதல்வர். ஆப்ஷன்ல மடவார் இப்பதான் பார்த்தோம், நான்மணிக்கடிகை. ஆசிரியர் விளம்பி நாகனார் ஆவார். குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. அலி ஆலி. அலி என்பது எதை குறிக்கும்? ஆலி என்பதை எதை குறிக்கும்? அலி என்பது அழித்தலை குறிக்கும், ஆலி கடல் என்பதை குறிக்கும். ஆப்ஷன் டி சரியான விடை. கடையேழு வள்ளல்களுள் ஒருவரான பாரியின் புதல்வியர் பாணர்களுக்கு புதுமையான உணவு அளித்த செய்தியை கூறும் நூல் எந்த நூல்? கடையேழு வள்ளல்களுள் ஒருவரான பாரியின் புதல்வியர் பாணர்களுக்கு புதுமையான உணவு அளித்த செய்தியை கூறும் நூல். ஆப்ஷன்ல பழமொழி 400 என்பது சரியான விடை. முன்றூரை அரையனார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? முன்றூரை அரையனார் சார்ந்த சமயம் சமணம் என்பது சரியான விடை. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு சிறு சீரு. சிறு சீரு. சிறு என்பது சிறுமியை குறிக்கும், சீரு என்பது பாய்தலை குறிப்பதாகும். ஒருமை பன்மை பிழை. குழந்தைகள் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். இதுல என்ன சொல் வரும்? தாம், தம்மால், தமக்கு, தன்னால். ஆப்ஷன்ல குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் என்பது சரி. ஒன்றுரா
முன்றிலோ இல் என்ற பழமொழியின் பொருள் என்ன? ஒன்றுரா முன்றிலோ இல், இந்த பழமொழியின் பொருள் என்ன? ஒன்றுரா முன்றிலோ இல், ஒன்றுமில்லாத வீடு எதுவுமில்லை என்பது பொருளாகும். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என்ற பாடல் வரியை எழுதியவர் யார்? மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன், இதெல்லாம் மறக்க மாட்டோம், அவங்க ஔவையார் ஆவார். இன்னா 40 நூலின் ஆசிரியர் யார்? இனியவை 40, இன்னா 40 பார்த்திருப்போம். இன்னா 40 நூலின் ஆசிரியர் கபிலர் என்பது சரியான விடை. ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. காட்டு விலங்குகள் பலவும் வர தொடங்கியது. அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. இதுல சரியான ஒன்று காட்டு விலங்குகள் பலவும் வர தொடங்கின என்பது ஒருமை பன்மை பிழை நீக்கிய தொடர். அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவதில் இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன? அந்நாடு வேற்று நாடு ஆகா தம வேயாம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவதில், இது பழமொழி 400ல முன்றுரை அரையனார் இயற்றிய பாடலாகும். ஒருமை பன்மை பிழை. கன்று தலையை ஆட்டியது. ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா கன்று தனது தலையை ஆட்டியது என்பது சரியான விடை. பெருமுத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் எந்த நூல்? பெருமுத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல், ஆப்ஷன்ல இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் கேள்வி, நாலடியார் என்பது சரியான விடை. காதலில் சிறந்ததன்று கண்ணஞ்சு படுதல் இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் யார்? காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சு படுத்தல், ஆப்ஷன்ல முதுமொழி காஞ்சி. இந்த பாடலை இயற்றியவர் மதுரை கூடலூர் கிழார் ஆவார். எறும்பும் தன் கையில் என்சான் என பாடியவர் யார்? எறும்பும் தன் கையில் என்சான் என்று பாடியவர் ஔவையார் என்பது சரியான விடை. ஒருமை பன்மை பிழையை நீக்குக. யானை கூட்டம் வந்தது, வந்தார்கள், வந்ததுகள், இதுல சரியான ஒன்று யானை கூட்டம் வந்தது என்பது சரியான விடையாகும். புலனுடைமையின் கற்பு சிறந்தன்று இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன? புலனுடைமையின் கற்பு சிறந்தன்று, ஆப்ஷன்ல முதுமொழி காஞ்சி. இயற்றியவர் மதுரை கூடலூர் கிழார். ஆப்ஷன் டி சரியான ஒன்று. முதுமொழி காஞ்சி நூலில் எத்தனை பாடல்கள் உள்ளன? முதுமொழி காஞ்சி நூலில் எத்தனை பாடல்கள் உள்ளன? முதுமொழி காஞ்சி நூலில் பார்த்தீங்கன்னா 100 பாடல்கள் உள்ளன. வென்றார் என்பதன் வேர் சொல் என்ன? வென்றார், இதற்கு என்ன வரும்? வெல் என்பது சரியான வேர் சொல்லாகும். 10 கீழ்கணக்கு நூல்களில் ஒவ்வொரு பாடலிலும் 6 கருத்துக்களை கூறும் நூல் எந்த நூல்? 10 கீழ்கணக்கு நூல்களில் ஒவ்வொரு பாடலிலும் 6 கருத்துக்களை கூறும் நூல் ஏலாதி என்பது சரியான விடையாகும். ஆடினான் இதனுடைய வேர் சொல் என்ன வரும்? ஆப்ஷன்ல ஆடினான் சொல்லின் அடிப்பகுதி கட்டளையா வரும். ஆடு என்பது வேர் சொல்லாகும். 10 கீழ்கணக்கு நூல்களில் ஒவ்வொரு பாடலிலும் 3 கருத்துக்களை கூறும் நூல் எது? ஒவ்வொரு பாடல்களிலும் 3 கருத்துக்களை கூறும் நூல் சுக்கு மிளகு திப்பிலி திரிகடிகம் என்பது சரியான விடை. சாயினும் சான்றாண்மை குன்றாமை இம்மூன்றும் தூ உயம் என்பார் தொழில் இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன?
தாயினும் சான்றாண்மை குன்றாமை இம்மூன்றும் தூ உயம் என்பார் தொழில். ஆப்ஷன்ல இந்த வரி இடம்பெற்ற நூல் திரிகடுகம், இயற்றியவர் நல்லாதனார் என்பது சரியான விடை. கொடுக்கப்பட்ட வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை கண்டறி. கொடு. ஆப்ஷன்ல இதுல சரியான வினையாளனையும் பெயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்தோர் என்பது சரியான விடை. பிழை திருத்துக. சரியான எண்ணடையை தேர்வு செய்க. ஒன்று உலகம். இதுல நம்ம பார்த்துருப்போம், ஓருங்கிறது பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கு வரும். ஓர் என்பது உயிரெழுத்துக்கு வரும். இது எப்போ வச்சுட்டிங்கன்னாவே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதுல சரியான ஒன்று ஊங்கிறது உயிரெழுத்து. ஓர் உலகம் என்பது சரியான விடை. இதுல ஒரு உலகம், ஒன்று உலகம், மூன்றும் சரி என்பதெல்லாம் தவறு. ஓர் அப்படின்னாவே இது உயிரெழுத்துக்கு வருங்கிறத ஞாபகம் வச்சுங்க. துன்புருவ செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றறியும் மாந்தார்குல. இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன? துன்புருவ செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றறியும் மாந்தார்குல. ஆப்ஷன்ல இந்த வரி இடம்பெற்ற நூல் திருகடுகம், ஆசிரியர் நல்லாதனார் ஆவார். குளம் தொட்டு கோடு பதித்து வலிசீத்து உளம் தொட்டு என்று கூறும் நூல் எந்த நூல்? குளம் தொட்டு கோடு பதித்து வலிசீத்து உளம் தொட்டு இந்த வரியை கூறும் நூல் சிறுபஞ்ச மூலமாகும். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின. அவை 14 கீழ்கணக்கு என தொகுக்கப்பட்டுள்ளன. சிறுபஞ்ச மூலம் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இதில் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க, கூற்று காரணம் அப்படிங்கிற மாதிரி இதுல 3 கூற்றுகளுமே சரியான ஒன்று. தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின. அவை 14 கீழ்கணக்கு என தொகுக்கப்பட்டுள்ளன. சிறுபஞ்ச மூலம் 14 கீழ்கணக்கு நூலின் கீழ் வரும். அனைத்தும் சரி என்பது சரியான விடை. சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. இதில் அப்படி பாருங்க, கொடுக 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 இதெல்லாம் தவறு. முதியவருக்கு கொடுக்க சொன்னார் என்பது சரியான வாக்கியமாகும். ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. உயர்ந்தோர் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். சிறுவன் தமது கையில் புத்தகம் வைத்திருந்தான். குழந்தைகள் தன்னால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். இதுல ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா நாய் தனது தலையை ஆட்டியது என்பதுதான் சரியான ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடராகும். சிறுபஞ்ச மூலம் என்பதன் பொருள் என்ன? சிறுபஞ்ச மூலம் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா 5 சிறிய வேர்களை குறிக்கும் என்பது சரியான விடை. ஏலாதியை இயற்றியவர் யார்? ஏலாதியை இயற்றியவர் ஆப்ஷன்ல கனி மேதாவியார் தான் ஏலாதியை இயற்றியவராவார். கனி மேதாவியாரின் காலம் என்ன? கனி மேதாவியாரின் காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு என்பது சரியான விடை. யார் திணைமாலை 150 என்னும் நூலையும் இயற்றியுள்ளார்? ஆப்ஷன்ல திணைமாலை 150 என்னும் நூலையும் இயற்றியவர் யார்? இவர் ஏலாதி மட்டும் இல்லை, திணைமாலை 150 என்ற நூலையும் இயற்றியவர் கனி மேதாவியார் ஆவார். பிற்கால ஔவையார் தம் குரலில் எந்த அதிகாரத்தில் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயில் பெருக்கம் உண்டாம் என்று காற்றை சிறப்பித்துள்ளார்? பிற்கால ஔவையார் தம் குரலில் எந்த அதிகாரத்தில் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயில் பெருக்கம் உண்டாம் என்று காற்றை சிறப்பித்துள்ளார்? அது எந்த அதிகாரம் பார்த்தீங்கன்னா வாயுதாரணை என்ற அதிகாரத்தில். மூதுரை நூலில் காணப்படும் பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? மூதுரை நூலில் காணப்படும் பாடல்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 31 பாடல்கள் உள்ளன. புன்கணீர் என்பதன் பொருள் யாது? புன்கணீர்
என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன்ல துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் என்பது சரியான விடை. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று எந்த நூலில் ஔவையார் பாடியுள்ளார்? மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று ஔவையார் கொன்றை வேந்தன் நூலில் பாடியுள்ளார். மூதுரை என்னும் சொல்லுக்கு என்ன பொருள்? மூதுரை என்ற சொல்லுக்கு பொருள் பார்த்தீங்கன்னா மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது சரியான விடை. அதியமானின் தூதராக ஔவை சென்றதை கூறும் நூல் எந்த நூல்? அதியமானின் தூதராக ஔவை சென்றதை கூறும் நூல் ஆப்ஷன்ல புறநானூறு என்பது சரியான விடை. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்று கூறும் நூல் எந்த நூல்? உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்று கூறும் நூல் பார்த்தீங்கன்னா திருக்குறள் ஆகும். மூதுரை பாடலில் மன்னனை விட சிறந்தவராக ஔவையார் யாரை குறிப்பிடுகிறார்? மூதுரை நூலில் மன்னனை விட சிறந்தவராக ஔவையார் யாரை குறிப்பிடுகிறார்னு பார்த்தீங்கன்னா கல்வி கற்றவர்களை குறிப்பிடுகிறார். ஜியு போப் அவர்கள் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு எந்த ஆண்டு? 1900 எதை வெளியிடுவார்னு பார்த்தீங்கன்னா திருவாசகத்தை வெளியிடுவார். அதிலிருந்து 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1886 தான் ஜியு போப் அவர்கள் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். 14 ஆண்டுகளுக்கு முன்பு. கடைசி கேள்வி, யார் அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி புருகத் தரித்த குரல் அப்படின்னு பாடியிருக்காரு? ஆப்ஷன்ல ஔவையார் தான் அணுவை துளைத்து ஏழ்கடலை புகற்றி என்று சொல்கிறார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைவ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 100 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ் மற்றும் ரிவிஷன், அதாவது நல்லா ரிவிஷனுக்கு பயன்படுத்திக்கங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.